குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது விடுதலை போராட்ட வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கவர்னர் தேநீர் விருந்து வழங்குவது வழக்கம். அதன்படி பல்வேறு அரசியல் கட்சியினருக்கு தமிழக கவர்னர் ரவி தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் விழாவை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கையில், கவர்னர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசமைப்புக்கு எதிரானது. அதனால் கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பாலகிருஷ்ணன், கூட்டாட்சியை, அரசியல் அமைப்பை மதிக்காத ஆணவ போக்கு கொண்டவர் ரவி. கவர்னர் பதவியில் நீடித்திருப்பதே இழுக்கு என்னும் நிலையில் அவரோடு தேநீர் விருந்து என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், கவர்னரின் தமிழக விரோத தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் முத்தரசன், மதிமுக பொதுச் செயலர் வைகோவும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஆனால் திமுக நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை. கருணாநிதி உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டு விழா சென்னையில் வரும் 18ஆம் தேதி நடக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். அதனால் கவர்னர் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்போது பெரிய அளவில் கவர்னரோடு மோதல் இல்லாத நிலையில் தேநீர் விருந்துக்கு செல்வதா புறக்கணிப்பதா என்ற இரட்டை நிலைப்பாட்டில் தவித்து வருகிறது திமுக.